தமிழகத்தில் தமிழக முதல்வர் சிங்கப்பெண்ணே என்ற ஒரு திட்டத்தை, சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை துவங்கி வைத்துள்ளார். தற்போது தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் துணை நடிகர் கூல் சுரேஷ் என்பவர் தற்போது அவர் சிங்கப்பெண்ணை திட்டத்தை உடைய அணிந்து லிப்ஸ்டிக் போட்டு பொது இடங்களில் அவர் சிங்கப்பெண்ணை திட்டத்தை அவர் நடிப்பு பாவனையில் நடித்து காமித்துள்ளார். அது பொதுவாகவே மக்கள் மத்தியில் அது தவறாகத்தான் தெரிகிறது. ஏன்னா இது விழிப்புணர்வு பண்ண வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருந்தால் காவல்துறையோட இணைந்து அவர் கூல் சுரேஷாக ஒரு மனிதனாக இந்த மாதிரி பெண்களுக்கு தமிழக முதல்வர் பாதுகாப்பு கருதி சில சிங்கப்பெண்ணை அதிரடிப்படை திட்டம் அறிவிச்சிருக்காரு. சிறப்பான திட்டம், இப்படிலாம் இருக்கலாம்னு பொது இடங்களிலும் பஸ்லையும் இந்த மாதிரி அவர் விழிப்புணர்வு பண்ணலாம், தப்பு கிடையாது. இதுதான் முறை. இந்த மாதிரி விழிப்புணர்வு எல்லா ஆண்மகளும் முன் வர வேணும். ஏன்னா அதே மாதிரி பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான முன் வரணும். சந்தோஷமான விஷயம், அதுதான் நல்லது. ஆனால் அந்த திட்டத்தை தானே பெண் வேடமிட்டு நடித்து காமித்தால், இதே போல் கூல் சுரேஷ் மாதிரி எத்தனையோ நபர்கள் திருப்பி தவறுதலால் செய்யக்கூடியவர்கள் அவங்களும் நடித்து காமித்தது போல் பெண்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தால் அவர்கள் காரணம் யாரை காமிப்பார்கள்? கூல் சுரேஷ் மாதிரி நானும் இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு கருதி தான் நடித்து காமித்தேன் அப்படி என்று ஒரு குற்றத்தை சரியாக செய்ததாக சொல்லி காமிப்பார்கள். இப்போ இது யாருடைய தவறு உருவாகும்? கூல் சுரேஷ் செய்வதைத்தான் அவர்களும் செய்வார்கள். ஆகையால் சட்டப்படி பார்த்தால் காவல்துறைக்கு இணைந்து இப்படி ஒரு செயல் செய்வதை பொதுமக்கள் வேதனையுடன் பார்க்கிறார்கள். ஆகையால் கூல் சுரேஷ் என்பவர் விழிப்புணர்வு பண்ணணும். தனி மனிதனாக விழிப்புணர்வு பண்ணுங்கள். காவல்துறை இணைந்து அவங்களுடைய ஒப்புதலோடு நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. காவல்துறை என்பது தமிழகத்தில் சிறப்பான பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு தமிழக முதல்வர் அளிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டு போய்கிட்டு இருக்குது தமிழகத்தில். ஆகையால் கூல் சுரேஷ் செய்வது கண்டனத்துக்குரிய விஷயமாகும். இதுபோல் தவறு இருக்கக்கூடாது என்பதை மக்கள் விரும்புகிறார்கள். நன்றி, வணக்கம்.